இன்னைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாள். இந்த நாள்ல நிஜமா நான் ரொம்ப மிஸ் பண்றேன் தாத்தாவை. அண்ட் ஐ லவ் யூ சோ மச் தாத்தா. இன்னைக்கு அவர் இல்ல. அவரை ரொம்ப லேட்டா புரிஞ்சவங்க எல்லாமே ஃபீல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். நான் அவர் இருக்கிறது வரைக்கும் நான் அவரை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டதும் இல்லை, அவர் நான் சந்திச்சதும் கிடையாது. ஆனா இப்போ சமீப காலமா நிறைய விஷயங்கள் அவரை பத்தி படிக்க 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 இன்னும் அதிகமா ஆர்வம் வர வர வர, அது சொல்லுவாங்கல்ல, நிழலின் அருமை வெயிலில் தெரியும் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம பொட்ட வெயில நிக்கிறோம். இப்ப அவரை தேடுற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கு. பெண்களுக்காக அவர் எவ்வளவோ செஞ்சிருக்காரு. நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பெண் காவலர்களா இது நியமிச்சதா இருக்கட்டும், பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்ததா இருக்கட்டும், படிக்க வச்சதா இருக்கட்டும், எல்லாமே 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 இருந்தாலும் அவரை பத்தி நான் ரொம்ப பிரமிச்சது கலைஞர் கோட்டம் போயிட்டு 1,00,000 பக்கங்கள் அவர் எழுதியிருக்காரு அப்படின்றது ஆச்சரியங்கள் தாங்க முடியாது. அவரு பேசின பல கோடி வார்த்தைகள் எல்லாமே அதை புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கோ ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். டெஃபினெட்லி நான் அவரோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அவர் சொன்ன வார்த்தை, தமிழ் வஞ்சித்து விட்டது பாருங்க, விதவையில கூட பொட்டு வைக்க முடியல அப்படின்னு. உடனே அடுத்த அடி கலைஞர் சொன்னாராம், விதவை என்பது வடச்சொல், கைம்பெண் என்பதே தமிழ் சொல், ஒன்றுக்கு 2 பொட்டு வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த வார்த்தை நான் ஃபர்ஸ்ட் படிக்கும் போது எனக்கு அவ்வளவு பிரமிப்பா, அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. அவருடைய அந்த திங்கிங் பாருங்க, அவர் ஒரு ஃபார்வர்ட்ல அவர் இருக்காரு. அவர் இன்னைக்கு இருந்தாருன்னா அவருக்கு 100 வயசுக்கு மேல. ஆனா அவருடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்கு பாருங்க அப்படின்னு. எனக்கு அந்த ஒரு வார்த்தை எப்பவுமே தூக்கத்துல எழுப்பி கலைஞர் சொன்னதுல எது ரொம்ப பிடிக்கும் கேட்டு அந்த ஒரு வார்த்தையை சொல்வேன். கலைஞர் இல்லாத இடம் ரொம்ப வெற்றிடமாவே இருக்கு. ஒவ்வொரு நாளும் யோசிக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு தொடர்ந்து பெண்களை குறித்து நிறைய பாலியல் வன்கொடுமைகள், பிரச்சனைகள், கொலைகள் தான் நடக்கும் போது அவர் எல்லாமே போயிட்டாருன்னு ஃபீல் பண்றோம். அண்ட் ஐ லவ் யூ தாத்தா. மிஸ் யூ தாத்தா.